ஃப்ரண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல திமுக அரசுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, தோ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குதிச்சிருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிதான் ஆர்ப்பாட்டமே. ஆனா பெண்களை இழிவுபடுத்துற விதமா பேசியிருக்கிறாங்க. என்ன ஏது யார் பேசுனா அப்படின்றத டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல திமுக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. டிவிகே அப்படின்ற ஒரு கூட்டம். ஆனா பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நம்முடைய முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள் என்ன பண்ணாரு, ரொம்ப தெள்ள தெளிவா என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம் மிசோரம்ல இருக்கிற மாணவர்கள், அதாவது குறிப்பா பெண்கள் தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சிட்டா பெற்றோர்களா பெரும் மூச்சு விடுறாங்க. அப்பாடா, தமிழ்நாட்டுல என் பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, தாராளமா அனுப்பி வைக்கிறேன், நான் வரலாம் மாட்டேன், இங்க இருந்து அந்த அம்மாவே என்ன பண்ணுவாங்க, தனியா பயணம் பண்ணட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு பெற்றோர்கள் பெண்களை குறித்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல சீட்டு கிடைச்சிட்டா. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத நம்முடைய தமிழ்நாடுடைய முன்னாள் ஆளுநர் RN ரவி அவர்கள் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டு போனாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அடிப்படையிலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க டிவிகே அப்படின்ற ஒரு கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. நீங்க மட்டும் தான் வைப்பீங்களா, எங்களுக்கு வைக்க தெரியாதா, தா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு NDA கூட்டணி சார்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க சார். தமிழ்நாட்டுல திமுக அரசுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு திமுக அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. வந்தவங்க என்ன பண்ணணும், பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தரணும், நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி எல்லாம் பெண்களை பாதுகாப்போம், இந்த அரசு எப்படி எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு பேசாம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறேன்ற பேர்ல இவரு வசைய மாட்டி இருக்கிறார். இவர் ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டினார் தான் சார், இதே பெண்கள் விவகாரத்துல தரக்குறைவா பேசி இவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானாரு. ஆனா அப்பவும் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே கண்டிக்கவே இல்லை. பெண்களை குறித்து ஒரு பேசுறாரு, பெண்களுக்கு எதுனா ஒண்ணுனா நாங்க இருக்கோம் அப்படின்னு நெஞ்ச நிமித்துக்கிட்டு வர அதிமுக இந்த மனுஷனை மட்டும் கண்டிக்கவே இல்லையே. ஏற்கனவே என்ன சொன்னார்னா, இவரு திமுக அரசு வந்து எல்லாத்துக்கும் இலவசம் கொடுக்குறாங்க, போற போக்குல பொண்டாட்டிங்களும் இலவசமா கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு இழிவான ஒரு பேச்சு பேசினார். பெண்களை இழிவுபடுத்துற விதத்துல பேசினாரு. நிறைய பெண்கள் அமைப்புகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கண்டனங்களை தெரிவிச்சாங்க. அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி CV சண்முகத்தை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க, இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது, CV சண்முகம் பேசின பேச்சுக்கு அதிமுக மன்னிப்பு கேக்குது அப்படின்னு கூட எந்த அறிக்கையும் விடல, எந்த ஒரு பேச்சையும் பேசல. இதுல ஒருபடி மேல போய் ஒரு நடிகையை இழிவுபடுத்தி இருக்கிறாரு இப்ப CV சண்முகம். என்ன அப்படின்னா, கனவு காண்கள் அப்படின்னு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு. ஆனா நம்முடைய CM ஒருபடி மேல போய் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நடிகை நயன்தாரா வேணும், தருவாரா இவரு அப்படின்னு ரொம்ப இழிவா ஒரு நடிகைய எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, நடிகையை விட்டுருங்க, ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கிறாரு CV சண்முகம். முதலமைச்சரை விமர்சிக்கிறேன், அவர் கொண்டு வந்த திட்டங்களை விமர்சிக்கிறேன் அப்படின்ற பேர்ல ஒரு பெண்ணை, ஒரு நடிகைய இவரு இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி இருக்கார், கேவலப்படுத்துறாருன்னா பெண்கள் இவருக்கு ஆதரவா இருப்பாங்களா? பெண்கள் அதிமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்களா? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க, பெண்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க, பெண்களின் உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு திமுக அரசு தொடர்ந்து பாடுபடுது, திட்டங்களை வகுக்குது, நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்னமோ பெண்களுக்கு இவங்கதான் பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரியும், பெண்களை இவங்கதான் தூக்கி பிடிக்கிறன்ற பேர்ல இப்படி இழிவுபடுத்தி இருக்கிறாங்க. உண்மையிலேயே அரசு கொண்டு வர்ற திட்டம் சார் இது. திமுக தலைவர் அப்படின்ற ஒரு பேர்ல திட்டத்தை கொண்டு வரதே இல்லை. எது செய்தாலும், இது இங்க அதிமுக ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, ஏன் நாளைக்கு டிவிக்கேவே ஆண்டாலும் சரி, கொண்டு வர திட்டங்கள்லாம் அரசு திட்டங்கள். இந்த அரசு திட்டங்களை கேவலப்படுத்துறாங்க, கொச்சப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், ஒரு நடிகையை இது மாதிரி கேவலப்படுத்திருக்கார், கொச்சப்படுத்திருக்கிறார்னா இது எந்த அளவுக்கு, அதுவும் பொதுவெளியில ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் இப்படி பேசுறாருன்னா என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியவில்லை. அதிமுக இதுக்கு அமைதியா இருக்கிறாங்க, கூட்டணி கட்சி தலைவர்களும் சிரிக்கிறாங்க. அவர் பேசின பேச்சுக்கு ஒருத்தர் கூட, அண்ணே நீங்க இது மாதிரி பேசிட்டீங்க, தவறா பேசிட்டீங்க, இது தவறு, வாபஸ் வாங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு
கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்கள் கூட யாருமே சொல்ல. பாஜக தலைவர்கள் நிக்கிறாங்க, அதே போல பாமக சார்பில இருந்து நிக்கிறாங்க, எல்லாரும் நிக்கிறாங்க. ஒருத்தராவது எதிர்த்து அண்ணா நீங்க பேசுனது தவறு, மன்னிப்பு கேளுங்க, அப்படி இழிவுபடுத்த கூடாது, நீங்க வேற மாதிரி எதனா பேசுங்க, ஒரு நடிகையை வச்சு இப்படி இழிவுபடுத்த பேசக்கூடாது. குறிப்பா அந்த நடிகை சினிமா துறையில எந்த அளவுக்கு ஒரு டாப் நடிகையா இருக்கிறாங்க, அந்த நடிகை இது மாதிரி கேவலப்படுத்தலாமா, அசிங்கப்படுத்தலாமா? ஒரு பெண்ணுங்க அவங்க. இன்னைக்கு பெண் அமைப்புகள் எல்லாமே தொடர்ந்து சி.வி. சண்முகத்து மேல குற்றச்சாட்டு. தேர்தல் அவர் நிக்கவே கூடாதுங்க, அதிமுக இது அனுமதிக்க கூடாது, தேர்தல் ஆணையம் இது அனுமதிக்க கூடாது. பிரச்சாரம் பண்றன்ற பேர்ல, திமுக அரசை விமர்சிக்கின்ற பேர்ல ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி இருக்கிறாரு, ஒரு நடிகையை அசிங்கப்படுத்தி இருக்கிறாருன்னா இவருடைய புத்தி எந்த மாதிரி ஒரு புத்தி, வக்கரமான புத்தி அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, பதிவு பண்ணிட்டு வராங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்காக, அதிமுக பெண்கள் உரிமைக்காக நிக்குது, பெண்கள் பாதுகாப்புக்காக நிக்குதுன்னா சி.வி. சண்முகத்தை கடுமையா விமர்சிச்சிருக்கணும். சி.வி. சண்முகத்தை தேர்தலில் நிக்க வைக்க கூடாது. இது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ஒரு பெரிய கடமை. அதிமுக பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, அதிமுக அரசு வந்துட்டா பெண்களுடைய பாதுகாப்புக்காக இருக்கும், பெண்களுடைய முன்னுரிமைகளுக்காக உழைக்கும், பெண்கள் உரிமைகளை காக்கும் அப்படின்னு கொக்கரிக்கிற அதிமுக எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் பேசின பேச்சுக்கு கண்டனங்கள் தெரிவிக்கணும், அவரை தேர்தலை நிக்க வைக்க கூடாது. முடியுமா? எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அரசியல் அப்படின்றது ஆதாயம் மட்டும்தான், ஒரு சேவை கிடையாது. அத முதல்ல எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசுறன்ற பேச்சுக்கு ஏற்கனவே ஒரு தடவை இதே சி.வி. சண்முகம் சார் என்ன சொன்னாருன்னா, போற போக்குல திமுக எல்லாருக்கும் புருஷனுக்கு பொண்டாட்டி இலவசம் அப்படின்னு கொடுத்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொச்சப்படுத்தினாரு. இப்போ உங்க கனவு சொல்லுங்கள் திட்டத்துல அவங்க என்ன கனவு சொல்ல சொன்னாங்க? என் கனவு இது, நான் நல்லா படிச்சு முன்னேறணும். இவங்களுக்கு முதல்ல சிந்தனை எப்படி போகுது பாத்தீங்களா? இப்போ ஒரு அடித்தட்ட மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கனவு என்ன இருக்கணும்? என் பையனை நல்லா படிக்க வைக்கணும், என் வாழ்வாதாரம் உயரணும், எனக்கு சம்பள உயர்வு வரணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கனவு திட்டத்துல நீங்க உங்க கனவை சொல்லுங்க, அதை நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இந்த ஆட்சியில முடியலன்னா கூட அடுத்த ஆட்சியில நான் கொண்டு வரேன் அப்படின்ற ஒரு முனைப்புல அவங்க சொல்றாங்க. அதை கொச்சப்படுத்துற விதமா எனக்கு நயன்தாரா வேணும் கொடுப்பாரா, நயன்தாரா கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்பான் கொடுப்பாரா, இதெல்லாம் என்ன பேச்சு? அதுவும் மத்தவங்க யாருன்னா பேசுறாங்க அப்படின்னா, மத்தவங்க பேசுனாலும் தப்புதான், ஆனா இருந்தாலும் மத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டு போயிடலாம். ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு பொறுப்பு மிக்க மனிதர், ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்க போறாரு, அதிமுகவுல ஒரு 2ஆம் கட்ட தலைவர், இவரு இப்படி பேசுறாருல, இதுதான் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். இன்னைக்கு பெண்கள் அமைப்பு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே இது மாதிரி சி.வி. சண்முகம் பேசினாரு, அப்பவும் அதிமுக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இப்பவும் பெண்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாரு, இப்பவும் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காக்கிறார். இவங்கதான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு தரன்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைவர்கள் கூட, கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு தலைவர்கள் கூட பெண்கள் உரிமைகளுக்காக, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுகிற கூட்டணி கட்சியில இருக்கிற ஒரு தலைவர்கள் கூட சி.வி. சண்முகத்தை எதிர்த்தோ கண்டித்தோ ஒரு பதிவு கூட போடல. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இப்பவே பெண்களை இப்படி இழிவுபடுத்தி பேசுறாங்களே, ஆட்சிக்கு வந்துட்டா எந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இவங்க ஆட்சியில தான் பொள்ளாச்சி விவகாரம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது, பெரிய பூதாகாரமா கலந்துச்சு. இதுல அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் இதுல சம்பந்தம் உண்டு அப்படின்றது வெட்ட வெளிச்சமா இருந்தது. இவங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறாங்களா? இவங்கதான் பெண்களுடைய முன்னுரிமைகளுக்காக போராட போறாங்களா? இவங்கதான் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக திட்டங்களை வகுக்க போறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுப்பி இருக்கு. இன்னைக்கு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுற பேச்சு நடிகை நயன்தாரா குடும்பத்தை இழிவுபடுத்துற மாதிரி, அவங்க ஒரு பெண்ணு கூட பார்க்காம அவங்களை கொச்சப்படுத்தி கேவலப்படுத்துற விதமா தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. என்னதான் அரசு கொண்டு வர திட்டங்களை நீங்க விமர்சனங்கள் முன்வைக்கலாம், கருத்துக்களை முன்வைக்கலாம், ஆனா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி, ஒரு நடிகையை அசிங்கப்படுத்தி இப்படி கொச்சப்படுத்த கூடாது அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்துமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு எந்த அளவுக்கு கண்டனங்களை தெரிவிப்பார், எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.